நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ கல்யாணி, நாளைக்கே அந்த வேலையை முடிக்கணும். நாங்க இங்க ரெடியா தான் இருக்கோம். எப்போ எங்க வச்சு அதை மட்டும் சொன்னா போதும். அவ தினமும் மெடிக்கல் காலேஜுக்கு ஜங்ஷன் ரோடு வழியாதான் ரெகுலரா காலேஜுக்கு போவா. ஸ்கூட்டில தான் அவ தினமும் போயிட்டு வருவா. என் பைக்கு ரிப்பேர்னு சொல்லி நான் அங்கதான் இருப்பேன். அங்கிருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஆள் நடமாட்டம் இல்லாத வெறிச்சோடியான இடம் இருக்கு. நீங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. கல்யாணி, நீ எங்க இருக்கியோ அந்த இடத்த நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். என் ஆள் ஒருத்தன் அங்க இருப்பான். ஸ்கூட்டர்ல வர்ற பொண்ணை நீ தடுத்து நிறுத்தி பேசிட்டு இருக்கும்போது அவன் நோட் பண்ணிப்பான். அதுக்கு அவசியம் இல்லை. அவ நான் இருக்கிற அந்த இடத்துக்கு வரும்போது நான் மெசேஜ் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க ரெடி ஆயிடுங்க. வண்டி நம்பரை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இதுக்காக நீ ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆளை பத்தின அடையாளங்களை சொன்னாலே போதும், மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். கல்யாணி, கல்யாணி. ஓகே, நான் கூப்பிடுறேன். கதவு தரமா? நீ ஏன் கதவு சாத்திருக்க? இல்ல, ஒண்ணு இல்லப்பா. யார் கால் பண்ணது? என்னோட ஃப்ரெண்டுப்பா. ஜித்து ஃபோன் பண்றது இல்லையா? நீ அவனுக்கு கால் பண்றியா? நீ அவனை இந்த அளவுக்கு லவ் பண்றது அவனுக்கு தெரியுமா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாதுப்பா. அகிலாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் பிரீத்தி முடிவு பண்ணியிருக்கா. ஜித்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனா இங்க பிரச்சனை அது இல்லை. யார் எதிர்த்தாலும் எதிர்க்கலனாலும் சரி, ஜித்து என்ன முடிவு பண்ணிருக்கானோ அதான் நடக்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ நான் போய் சித்து கிட்ட பேசட்டுமாமா? இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக நீங்க அங்க போக வேண்டாப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்க அவருக்கு சம்மதம்னு அவரே இங்க வந்து சொல்லட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்ப்பா. கண்டிப்பா அவரு வருவாருப்பா. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. அகிலா, நீ டிஃபன் எடுத்துட்டு போகவே இல்ல? ஓ, நான் மறந்துட்டேம்மா. இன்னைக்கு எந்திரிச்சதுல இருந்து ஒரே டென்ஷனாவே இருக்க. என்னாச்சு? எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. ஆனா அது என்னன்னு எனக்கே தெரியல. வினு, நான் போயிட்டு வரேன். நீ என்ன இந்த வீட்டை விட்டே போற மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போற? எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. அகிலா, நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை மறந்துட்டியே. ஐயோ, சாரிம்மா. எனக்கு ஏதோ படபடப்பா இருக்கு. நீ பத்திரமா போ. நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. இப்ப அவ வர டைம் தான். இப்போ நீ இருக்கிற இடத்துக்கு முன்னாடி என் ஆள் ஒருத்தர் இருக்கான்.
கடத்த சொன்ன அந்த பொண்ணோட போட்டோவையும் அந்த ஸ்கூட்டரோட போட்டோவையும் அவன் எடுத்துட்டு வந்துருவான். நீ அந்த பொண்ணுதான்னு கன்ஃபார்ம் பண்ணா போதும். நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்க அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அவன் என்னோட ஆள் தான், நீ பயப்பட வேணாம். நீங்க எங்க இருக்கீங்க? இதே ரூட்லயே 2 கிலோமீட்டர்ல ஆள் இல்லாத இடத்துல இருக்கும். எல்லாமே பக்காவா இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்தா மட்டும் போதும். என்னாச்சு கல்யாணி? பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன பண்ண போற? பரவாயில்ல, நான் ஒர்க் ஷாப்புக்கு கால் பண்ணிருக்கேன். நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். கரெக்ட் டைம்க்கு அங்க இல்லனா பிரச்சனை ஆயிடும். இல்லனா நான் உன்னை வீட்ல விட்டுருப்பேன். பரவாயில்ல. ஹலோ ஹலோ, நீங்க பேசுறது கேட்கல, சொல்லுங்க. இன்னொரு 5 நிமிஷத்துல அவங்க வந்துருவா. ரெடியா இருங்க. அவ வந்துட்டு இருக்காளா? ஓகே. ஒர்க் ஷாப்ல இருந்துதா ஏதோ கிட்ட வந்துட்டாங்களா? அகிலா, நீ கிளம்பு. நீ ஏதோ எமர்ஜென்சியா போயிட்டு இருக்க. எல்லாமே சரியா நடக்கணும் இல்லையா? இன்னும் அவளை காணோம். ஹலோ ஆனந்த், இப்போ அங்க வந்துருவா. ஓகே. இதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு கால் பண்ணாத, ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். அப்புறமா நானே உனக்கு கால் பண்றேன். ஓகே, சொன்னபடி வேலையை முடிச்சிடுங்க. இப்போ வந்துருவா. இதோ இந்த பொண்ணு தான். இதான் வண்டி நம்பர். அவ வந்துகிட்டு இருக்கா. வாங்க வாங்க, வண்டியில இருங்க. அட அகிலா, நீ இப்படி உருட்டிட்டு போனா ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ போய் சேர்றது? அதுக்காக தானே சீக்கிரமா கிளம்புனேன். நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? இவ காலையில இருந்து வேதாள மாதிரி என் கூடவே வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு இவ மிஸ்ஸோட வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொன்னா. அங்க அவங்க மிஸ் கேக் கட் பண்ணதுக்கு அப்புறமா இவளை காலேஜ்ல கொண்டு போய் விடணுமா. ஒரு பொறுப்பான அண்ணனா இருக்கும்போது தங்கச்சிக்காக நேரத்தை ஒதுக்கணும். கரெக்ட் தானே? நீங்க பாரு, உனக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, ஃபுல் டேவும் உன் கூட இருக்க நான் ரெடி. ஆனா எனக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, அரை மணி நேரத்துக்குள்ள இங்க இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு நான் போய் ஆகணும். உனக்கு அவ்வளவு அவசரமா இருந்தா நீ போ. என்ன அகிலா நீ கூட்டிட்டு போவாங்க. அப்பா, நான் தப்பிச்சேன். ஐயோ, எனக்கு 8:30 மணிக்குள்ள ஹாஸ்பிடல் போகணும். இப்பவே லேட் ஆயிடுச்சு. பைக்ல இருந்து இறங்கினவ இன்னும் ஸ்கூட்டர்ல ஏறாமலே இருக்கா. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீ என்னோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு போ. அப்போ நீங்க எப்படி போவீங்க? ஜித்து மாமா, நீங்க என்ன ஹாஸ்பிடலுக்கு முன்னாடி டிராப் பண்ணா போதும். இது நல்ல ஐடியா. சரி, நீ வந்து வண்டியில ஏறு. இந்த லட்சு. அப்போ சரி, வரட்டுமா? என்னை ஏமாத்திட்டல, வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. வரட்டுமா? பாய்.
இது அவதானே? என்ன பண்றீங்க? ஏய் சீக்கிரம் புடி 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 வண்டியில ஏத்து வாடி. ஏத்து சீக்கிரம் ஏத்து. சீக்கிரம் வண்டியில இருக்க. போலாம். போலாம். மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்குனேன்னா நல்லா ஃப்ரீ ஆயிடுவேன். இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க. கோவம் வந்து நான் சமைச்ச சாப்பாடு நல்லா இல்லன்னுவீங்க. வீட்டுக்கு வரதும் பிடிக்காது. ஹலோ, இல்ல அவ காலேஜ் தானே போயிருக்கா. நான் எதுக்கும் கேட்டு பாக்குறேன். என்ன? லட்சு இன்னைக்கு காலேஜுக்கு வரலையா? அவ ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா. மதியம் ஆகியும் வராததால ஏன் வரலன்னு கேக்குறதுக்காக கால் பண்ணா. அப்படி சொல்லாம கொள்ளாம எங்க போயிருப்பா? காலையில ஜித்து கூட தான் அவ போனா. ஜித்து, ஜித்து, என்னம்மா? கொஞ்சம் இங்க வாப்பா. என்னம்மா? டேய், லட்சு இன்னைக்கு காலேஜுக்கு வரலையா? நீ அவளை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு தானே போன? அவ ஸ்ரீலேகா மேடத்தோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு gift வாங்குறேன்னு சொல்லி அவ காலையிலே போயிட்டாளே. யார் கூட? அவ தனியா தான்ப்பா போனா. டேய், உன் கூட வந்தவன் எப்படிடா அவ டீச்சர் வீட்டுக்கு போனா? நாங்க போற வழியில அகிலாவை பார்த்தோம். அவ வண்டி எடுத்துக்கிட்டு தான் லட்சு மிஸ் வீட்டுக்கு போனா. மத்தவங்கள பார்த்தோன்னே நீ உன் தங்கச்சியை மறந்துட்டல்ல? அதனால இவங்கிட்ட ஏங்க கோவப்படுறீங்க? நான் அந்த மேடம்க்கு கால் பண்றேன். 9 மணிக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிடுறேன்னு நீங்க தானப்பா என்கிட்ட சொன்னீங்க. அதனால தான்ப்பா. ஆர்கே, மேடம் வீட்டுக்கு அவ போகலையா? ஒருவேளை அவ வண்டியில போகும்போது ஏதாவது ஆர்கே, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நான் போய் பார்க்கறேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப விசாரிச்சு பார்த்துட்டேன். வேணனாவுக்கு இங்க எதிரிங்க யாருமே இல்ல. அந்த கொலை ஏதோ எதிர்ச்சியா நடந்த மாதிரி தெரியல. பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ்ல என்ன மாட்டி விடணுங்கிற லட்சியம் அவங்க மனசுக்குள்ள இருந்திருக்கு. என்னோட சந்தேகத்தை சொல்லட்டுமா? சொல்ல போனா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேணும்னா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போனார் இல்லையா, அங்க வச்சு அவரை கொல்ல முயற்சி பண்ணாங்க. அந்த சம்பவத்துக்கு பின்னாடி நான் ஒரு ஆளை தான் சந்தேகப்படுறேன். மனோஜ், பாலாவோட அக்கா புருஷன். வேணனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்த அதே நேரத்துல அந்த ஆளும் அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாரு. மனோஜ்லாம் அந்த மாதிரி கிடையாது. அவர் தான் வேணுக்கு க்ளோஸா இருந்தாரு. வேணுவோட உயிரை காப்பாற்ற தன்னோட கிட்னியை கொடுக்கவே அவர் தயாரா இருந்தாரு. அது எல்லாமே பாலாவோட சிம்பத்தி கிடைக்கதான் சொன்னாரு. அவங்க 2 பேருக்குள்ள அஃபேர் இருந்ததான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வேணன் ஆரோக்கியமா திரும்பி வந்துருவான்னு தெரிஞ்ச உடனே மனோஜ் அப்படி பண்ண வாய்ப்பு இருக்கும். எல்லா சந்தேகமும் உங்க மேல இருந்ததுனால அவரை யாரும் சந்தேகப்பட வாய்ப்பே இல்லை. சூரஜ் நிரபராதின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த வழியில யோசனை பண்ணேன். வேணனை இறந்த 6 மாசத்துக்கு அப்புறம் மனோஜிக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சவுதிக்கு போனான். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உண்மையான குற்றவாளி மனோஜா தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட இருந்து தான் விசாரணையை ஆரம்பிக்கணும்.
அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? லட்சு இன்னைக்கு காலேஜுக்கு போகல. எங்க போயிருக்கானோ தெரியல. ஜித்து அவளை தேட போயிருக்கான். அவ உங்க வீட்டுக்கு வந்திருக்காளா? நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க தான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் இருந்து கிளம்புனேன். அது வரைக்கும் அவ அங்கே வரவே இல்லையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. சரி, நான் உடனே வரேன். நீ எதையும் நினைச்சு பயப்படாத. என்ன பிரச்சனை? என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா? இல்ல, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஓகே, நாம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி. இந்த மாதிரி நீ பயத்துல கத்தாம இருக்கிறதுக்கு கம்மியான டோஸ்ல மருந்து கொடுக்கறேன். சீக்கிரம்டா. ஹலோ. என்னாச்சு? அவ ஏதாச்சும் பிரச்சனை பண்றாளா? அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து பெட்ல படுக்க வச்சிருக்கோம். கூட இருக்கவங்கள கவனமா இருக்க சொல்லு. அவளுக்கு எதுவும் ஆகாம அவளை அப்படியே திருப்பி அனுப்பிடணும். இப்படியெல்லாம் நீ பேசாத. பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க மேல அன்பு காட்டுறது தான் பிடிக்கும். என் கூட இருக்கிறவங்களும் இப்படிதான் நினைப்பாங்க. நாளைக்கு காலையில இங்க ஏதாவது ஒரு இடத்துல அந்த பொண்ணு இருக்கிறத யாராவது பாப்பாங்க. அது போதும்ல? போதும். இதுக்கப்புறம் நீ இந்த நம்பருக்கு கால் பண்ண வேணாம். இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன். கோபி, நான் நீ கடைக்கு வரமாட்டேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அண்ணா, இது வரைக்கும் அவ என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போனதில்லை. அட, அவ எங்கம்மா போயிருப்பா? லட்சு எப்ப மிஸ் ஆனா? எங்களுக்கு தெரியல. அவ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண பிறகுதான் எங்களுக்கே தெரியும். காலேஜ்ல போய் பார்த்தேன்ப்பா. அவ கிளாஸ்ல அவளை தவிர மீதி எல்லாருமே இருக்காங்க. ஸ்ரீலேகா மிஸ்ஸோட வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலையிலேயே போயிட்டு வந்துட்டாங்களாமா. லட்சு வரலையேன்னு அவளுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா அவ காலை எடுக்கல. அவ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றதா நல்லது. அது இப்போதைக்கு வேணாம். அவ காணாம போயிட்டான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நாம அவ போற எல்லா இடத்துக்கும் போய் நேர்ல விசாரிக்கலாம். வாங்க போலாம். ஆர்கே, நம்ம பொண்ணு. இப்படி நீங்க அழுது உங்க மனசை போட்டு வருத்திக்காதீங்கம்மா. நாங்க லட்சுவை கூட்டிட்டு தான் வருவோம். வாங்க வாங்க. ஹலோ பிரீத்தி. பாலா. பிரீத்தி, என்னாச்சுடி? என்னாச்சு? நீ எதுக்காக அழற? காலையில வீட்டை விட்டு போன லட்சு காலேஜுக்கு போகவே இல்லை. அவன் எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. தேடி பாத்தீங்களா? ஆர்கே, சூரஜ் அண்ணா, ஜித்து அவளை தேடி போயிருக்காங்க. நாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது.
இப்போதைக்கு போலீஸ்ல சொல்ல வேணாம் தான் ஆர்கே சொன்னாரு. நான் இங்க தனியா இருக்கேன்டி. நான் உடனே உன் வீட்டுக்கு வரேன். நீ தைரியமா இரு. Catch us on Tandivan.com, Facebook and YouTube.